சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருகம்பாக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் ஷாப்ல தான் இருக்கோம். ஸ்னேக் பிளான்ட் ஸ்டார்ட் வெரைட்டி ஃபுல் இன்டோர் வைக்கலாம். ஏர் பியூரி பண்ணி கொடுக்கும். பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்க ரூம்ல கொண்டு வச்சிங்கன்னா அவங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த ஏர் பியூரி பண்ணுறது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருகம்பாக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் ஷாப்ல தான் இருக்கோம். இங்க ரொம்பவே கிரியேட்டிவான எக்ஸைட்டிங்கான நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃப்ளவர் வளர்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இது வந்து பிளாக் ரோஸ். இது பெங்களூர்லேருந்து வரும். கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது டார்க்காக பிளாக்னு ஒன்று ஸ்டார்டிங் இந்த இது வந்து ஒரு கலருக்கு இது ஒரு கலருக்குன்னு நினைப்பாங்க. இந்த கலர்லேருந்து போக போக பிளாக்காக மாறும். அதான் பிளாக் ரோஸ். பூ நிறைய கிடைக்கும். நல்லா சன்லைட் போகிற மாதிரி நிறைய இடத்துல வச்சுக்கிறணும். இது வந்து ஸ்பைடர் ரோஸ். ஸ்பைடர் வந்து அந்த சைடாக வந்துகிட்டே இருக்கும். பூ நிறையா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டார் பட்டன். இது வந்து நல்லா பூக்கும். பழைய காலத்து ரோஸ். இது பூ வரும்போது நல்லா டார்க்காக வரும், போகும்போது லைட்டாக வரும். ரெண்டு கலர் மாதிரி சேஞ்சிங் கலர். இது வந்து காஷ்மீர் பட்டன் ரோஸ். காஷ்மீர் ரோஸ்னால் இது லைட் கலரில் இருக்கும். இது வந்து டார்க் ரெட்டு. இது நிறைய பூ வரும். தொட்டி மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக மாற்றி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு தேவையான பூ அதிகமாக கிடைக்கும். பெங்களூர் பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க. பெங்களூர் ரோஸ்லேயே ஸ்மெல் எதுவுமே வராது. இது நல்ல ஸ்மெல் இருக்கும். பூ நிறைய வரும். இது வந்து கலர் வந்து லைட் கலர் தான் இருக்கும். எக்கச்சக்கமாக பூ வரும். ஒரிஜினல் காஷ்மீர் ரோஸ். இதில் வந்து ஒயிட் கலர் இருக்கு. இன்னொன்று அந்த டார்க் ரெட்டு காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ரெட்டு. இது வந்து என்னன்னா பூ கட் பண்ண பூ நிறைய வந்துகிட்டே இருக்கும். பூ மேலோட்டமாக கட் பண்ணக்கூடாது. 2-3 லீஃப் கட் பண்ணி தள்ளி கொஞ்சம் கட் பண்ணணும். இது வந்து கோழிக்கொண்ட பூ ஹைபிரிட் வெரைட்டி. சீசன் மட்டும் தான் பூக்கும். ஆனால் வெயிலில் வச்சா நல்லா பூ எடுக்கும். ஒரு 6 மாதம் நல்லா பூ எடுக்கும். அதுக்கப்புறம் செடி வராது. செடி பட்டு போயிடும். அழகுக்காக நம்ம வளர்த்துக்கலாம். ஹைபிரிட் சாமந்தி. இது சீசனல் தான். இப்போ வச்சிங்கன்னா அடுத்து ஏப்ரல் வரை பூ எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு பூ எடுக்காது. அதுக்கப்புறம் செடி கொஞ்சம் நல்லா குரோத் விட்டு நிறைய பூ கிடைக்கும். 3 மாதம் பூ எடுக்காது. வருஷத்துக்கு 3 மாதம் பூ எடுக்காது. கலர்ஸ் நிறையா இருக்குது இதில். இது சைனா பால்சம். இது சீசனல் தான் பூக்கும். நல்லா சம்மர் டயத்தில் மட்டும் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அப்பயும் உங்களுக்கு பூ கிடைக்கும். இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது. இது ஸ்னேக் பிளான்ட் ஸ்டார்ட் வெரைட்டி ஃபுல் இன்டோர் வைக்கலாம். ஏர் பியூரி பண்ணி கொடுக்கும். பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்க ரூம்ல கொண்டு வச்சிங்கன்னா அவங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த ஏர் பியூரி பண்ணுறது. அதுலேயே வந்து 3 வெரைட்டி இருக்கு. இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதோட குட்டா தான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சது. இது எல்லாமே ஏர் பியூரி பண்ணுறது. இது ஸ்பைடர் பிளான்ட். இது இண்டோரில் வைக்கிறதா. ஏர் பியூரி பண்ணி கொடுக்கும். இது இந்த மாதிரி வந்து ஒரு காம்பு நீட்டை வந்து இந்த இடத்துல ஒரு செடி வரும். இதை கட் பண்ணி நம்ம இன்னொரு செடி வைக்கலாம். இது ஒரு செடி வச்சோம்னா ஒரு 2-3 மாசத்துல வந்து ஒரு 100 செடி உருவாக்கிடலாம். அந்த மாதிரி பிளான்ட். இதுக்கு பேர் அலகேசியா. இது இண்டோர் ஃபுல் இண்டோர் வரும். ஏர் பியூரிப் தான். செடி நல்லா கும்பலா வரும், நல்லா புஷ்ஷா வரும். நார்மலா வந்து நல்லா மண்ணை வந்து ஃபுல் ட்ரை பண்ணி ஊத்துனோம்னா செடி குரோத் நல்லா வரும். இல்லாட்டினா இலை தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா இலை பெரிய இலையெல்லாம் கொட்டிட்டு சின்ன சின்ன இலையா முளைக்கும். கொஞ்சம் டைமிங் ஆகும். இரவு ராணி தமிழ் சொல்லுவாங்க. இரவுல மட்டும் தான் பூக்கும். நல்லா கமகமன்னு ஸ்மெல் வரும். ஊரவே தூக்கும். அந்த அளவுக்கு பூ எடுக்கும். நல்ல ஸ்மெல் இருக்கும். இது வாடாமல்லி, ஹைபிரிட் வாடாமல்லி. இது வந்து நம்ம நாட்டு வாடாமல்லி மாதிரி இல்ல. நல்ல புஷ்ஷா அடர்த்தியா வரும். நாட்டு வாடாமல்லினா கொஞ்சம் குட்டக்க வளரும். பூ வந்து அதிகமாக கிடைக்கும். இது வந்து நார்மலா வந்து பூ வரும். கொஞ்சம் எல்லாம் நீட்டா இருக்கும். இது ரோஸ்மேரி வந்து இது நிறைய வந்து சமைக்கிறாங்க. என்னைக்கு யூஸ் பண்றாங்க. நிறைய மெடிசன் இருக்கு. யூடியூப் பார்த்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம். மெயினா வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றாங்க. அது கரெக்டா எனக்கு தெரியும். மற்ற சமைக்கிறதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி யூஸ் பண்ணி. இது பாரிஜாத பூ ஹைபிரிட். எல்லா நாளும் பூ எடுக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். நல்ல வெயில் பர மாதிரி இடத்துல வைக்கணும். வெயில் பர மாதிரி இடத்துல வச்சா தான் பூ ஐட்டம் எல்லாமே நல்லா வெயில் பர மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா நல்லா பூ எடுக்கும் உங்களுக்கு. இதுக்கு பேரு மேகமாலா. டிசம்பர் பூ மாதிரி இருக்கும். ஆனா பூ நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். நல்லா சன்லைட் பர மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா பூ நிறைய கிடைக்கும். இது நல்லா புஷ்ஷா வர வைக்கலாம். இல்ல அப்படியே விட்டீங்கன்னா அப்படியே கொடியாம போகும்.
சாமந்தியில் இது வந்து அடுக்கு சாமந்தி, இது வந்து ஒத்த சாமந்தி, இல்லை ஹைப்ரிட் தான். இது சீசனல் தான். வருஷத்துக்கு 3 மாதம் மட்டும் பூ எடுக்காது, மற்ற டயத்தில் பூ எடுக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும். ரொம்ப அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, பொறுமையாக இருந்தால் பூ கிடைக்கும். ஏன்னா சீசனல் பெங்களூர் ரைட் அது. நம்ம கிளைமேட்டுக்கு வர இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இது வந்து லேடி பூ கதம்பத்தில் வச்சு கட்டுவாங்க. இதுவும் உங்களுக்கு வந்து எல்லா டைமே பூ எடுக்கும். வெயில் மட்டும் பட்டால் போதும். குழந்தைகளுக்கு எப்படி நம்ம வளர வளர ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த செடி வளர வளர தொட்டி மாற்றிட்டே இருந்தோம்னா, நான் ஸ்பேஸ் இல்லாதவங்களுக்கு, ஸ்பேஸ் இருக்கிறவங்க ஒரு ஐடியா பெரிய தொட்டியை வச்சுக்கலாம். மாற்றி வச்சிங்கன்னா நல்லா பூ எடுக்கும். ஒவ்வொரு இடத்துல இந்த இலை மட்டும் கருவும், அந்த இலையை மட்டும் பிச்சு போட்டிங்கன்னா போதும், செடி நல்லா அருமையா வரும். இதுலயும் கலர் ஒரு 5 கலர் வரும். இதுக்கு பேரு டயண்டஸ். இது சீசனல் ஃப்ளவர் தான். வருஷத்துல ஒரு 4 மாசம் பூ எடுக்காது. இது நல்ல சம்மர்ல பூ எடுக்கும், மழையில பூ எடுக்காது, பனியில வந்து லைட்டா எடுக்கும். மழையில சுத்தமா எடுக்காது, கொஞ்சம் மழை விட்டு விட்டு அடிச்சுச்சுன்னா ஓரளவுக்கு நார்மலா எடுக்கும். செடி புதுசா துளிரும். இதுவும் வாங்கி வைக்கலாம், தாராளமா வைக்கலாம், நல்லா இருக்கும். நம்ம கடை இருக்கிறது வந்து ஆர்காட் ரோட் விருகம்பாக்கம். நம்ம விருகம்பாக்கம் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு நம்ம கடை. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா இருக்கு. வாங்க டெய்லி வாங்க, உங்களுக்கு நல்லபடியா செஞ்சு நல்ல வெரைட்டியா செடி கொடுக்கலாம். இது இண்டோர் பிளான்ட். இது ஆந்தோர், இதோட நேம். இந்த பிளான்ட் ஃபுல் இண்டோர்ல வைக்கலாம். இது மணி பிளான்ட். இது என்னதுக்கா? இது மணி பிளான்ட். அந்த ஸ்டிக்கு சப்போர்ட் நிற்கிறதுக்கு ஸ்டிக்கு, தேங்காய் நாரோட ஸ்டிக்கு. இது ஃபீஸ் லில்லி, ஃபுல் இண்டோர் பிளான்ட். இது பைன் செட்டியா அவுடோர் பிளான்ட். இது எல்லாமே மணி பிளான்ட் தான். இங்கே இருக்கிற எல்லாமே அவுட்டோர்ல வைக்கிறது இல்லை, ஃபுல் இண்டோர் இருக்குது, அவுட்டோரும் கலந்த மாதிரி இருக்குது இந்த பிளான்ட்டுங்க. துளசி மாடல்லாம் உங்களுக்கு செராமிக் இருக்குது, மண் பாட்டும் இருக்குது. ஒரு ரேட்டில் இருக்குது. 550லேருந்து 1250 வரைக்கும் ஃபைனல் ரேட்டில் இருக்குது. இது எல்லாமே இப்போ நம்ம செடியில் ஃபங்கஸ் வெள்ளை மாவு பூச்சி வந்ததுன்னா இந்த லிக்விடு தண்ணியில் கலந்து அடிச்சு 1 லிட்டர் தண்ணியில் 5 ml கலந்து அடிச்சிங்கன்னா அது செடி போயிடும். இதுவும் அது பஞ்சகாவியம், இயற்கையாக வரும். இதெல்லாம் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும், அதில் கெமிக்கல் இருக்காது. விருகம்பாக்கம் ஆர்காட் ரோடு, நியூ சுரேஷ் நர்சரி கடை. இந்த நேம் விருகம்பாக்கத்தில் இருக்குங்க. செடி இதெல்லாம் 25லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு கல்யாண ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா 25லேருந்து 100 செடி 500 செடிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 15 இருக்குது, 20க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். மருந்துக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட கம்மி ரேட்லேயும் இருக்குது. ஒரு செடிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. ஸ்ப்ரே கன்று இருக்குது, செரமிக் பாட்டுங்க எல்லாமே இருக்குது. ஒரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருள் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்டோர் மற்றும் அவுட்டோர் அது குறித்து நிறைய வந்து பிளான்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 25 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.